ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பைடர்மேன் ஃபைட்டர் 3. அங்கே உள்ளே போகலாம் கூட. உள்ளே போயிட்டே இருக்கே. உங்களுக்கு எந்த சூப்பர் ஹீரோ பிடிக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு என்ன சூப்பர் ஹீரோ பிடிக்குன்னா ஸ்பைடர்மேன் தான். இந்த கேமில் வந்து ஏகப்பட்ட ஹீரோஸ் இருப்பாங்க. அயன்மேனு, ஹல்க்கு, ஆனால் என்ன வேறு பேர் இருக்கும். சரிவாங்க, நம்ம போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு இது பண்ணுறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க எப்படி வெப்புன்னுன்ட்டு. முதலே வந்து மிஷின் இருக்குது, வாங்க உள்ளே போவோம். உள்ளே போனால் போலீஸும் யாரோ வந்து ஃபைட் போட்டிருக்காங்க. டிஃபீட் த பேண்டிட்ஸுன்னு போட்டிருக்கு. வாங்க பார்ப்போம். ஒரு டிமில் அடிப்போம். எது தான் கையில் கிடைக்கிதோ அதை போட்டு அடிக்க வேண்டியதான். நம்மளுக்கு அதான் தெரியும். பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. வாங்க போவோம். பாம் பிளாஸ்ட் நான் இருக்கிற இடத்துல எப்படி பாம் பிளாஸ்ட் நடக்கும்? ஸ்பைடர்மேன் தான் யார் ஸ்கில்ஸ் என்னமோ போட்டிருக்கு. வாங்க ஸ்கில்ஸ் என்னன்னு பார்ப்போம். என்ன ஸ்கில்ஸு என்னமோ அப்டேட் பண்ண சொன்னாங்க. என்னமோ பண்ணியாச்சு. வாங்க அடிப்போம். எல்லாரும் கொஞ்ச ஊர் சுற்றியாச்சு அடிப்போம். அவங்க ஒருத்தன் கன்று வச்சுருக்கான், அவனை போட்டு தரணும். அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே. அங்கே இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த இருக்கான் பாருங்க. இவன் தான் கன்னை போட்டு அடிச்சிட்ருக்கான். அவங்க உள்ளே போவோம். இன்னொன்று கேங்கன்ட்டாங்க. அதுக்குள்ளே அயன்மேன் நம்மளுக்கு ஒரு கேஜெட் கொடுத்துருக்காங்க, டேங்கிள் ஷாட். அப்படி என்னன்னு பார்ப்போமா? டேங்கிள் ஷாட் வந்து என்ன அது? வெப். அந்த வெப்பு விட்டு அவங்கள லாக் பண்ணுறதுக்கு கேஜெட்ஸு ஃப்ரீ கிம்மி மோர்ன்ட்டு நம்ம போட்டிருக்கு. அப்கிரேட் பண்ணியாச்சு. இவங்க தான் ஹல்க்கு வந்து மசில்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்களா, அது யாருன்னு தெரியல. உள்வருன்னா ரேசர் உல்ஃப்னு போட்டிருக்காங்க. அது வெனமை தான் வைரஸ்ன்னு போட்டிருக்காங்க. வெனம் நம்ம அன்லாக் பண்ணுறோம். வெனமை அது இந்த வீடியோவில் அன்லாக் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஃபைட்டுக்கே ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு. வருங்க என்ன ஆச்சுன்னு தெரில. என்னது உள்ளே போயாச்சு. பேங்க்குள்ளே போயாச்சு. பேங்க்கில் தான் எனக்கு சுட்டுருக்காங்க. போலீஸ் ஒரு மண்ணும் பண்ண மாட்டேங்கிறாங்க. கீழேருந்து சுட்டுருக்காங்க பாருங்க. எவன் மேலேயே கன்று பட்டுதா? ஒன்றுமே பண்ணல. எவன் மேலேயே கன் இது பாருங்க. நான் தான் அடிச்சிட்ருக்கேன். கன் அவ்வளோ போலீஸ் இருக்காங்க, அடிச்சிட்ருக்காங்க. ஐயோ ஆடா வந்துட்டுருக்கு. நம்ம கட் பண்ணியாச்சு. அங்கிட்டு சுற்றிட்டு இருப்போம். வாங்க அந்த அயன்மேன் கொடுத்த டேங்கிள் ஷாட்டை வச்சு எல்லாரையும் போட்டு தள்ளிடும். அந்த டேங்கிள் ஷாட்டு நம்ம போட்டோன்னே அந்த டேங்கிள் ஷாட் மூலயமா அவங்களுக்கு இது லைஃப் கொஞ்சோன்னு குறைஞ்சிருது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க லைஃப் கொஞ்சம் தான் இருக்குது நம்மளை மாதிரி. ஆனால் இன்னும் வந்து குறைஞ்சிருது. அதனால நம்ம ஈஸியாக அடித்து நாக் அவுட் பண்ணிடலாம். ரொம்ப சப்பையாக இருக்குது. இவனுக்கு டேங்கிள் ஷாட்டை போட்டுருவோம். நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடும். ஸ்வைன்னு போவான். அவனே செத்துருவான். அவன் ஓடிட்டு நம்ம வந்துட்டான் திருப்பியான். ஆனால் அவனுக்கு புது ஆளுன்னு நினைக்கிறேன். திருப்பி உள்ளே வந்தாச்சு. விஐபி மசில் பேக். அது யாருன்னு தெரியல. ஹல்க்கு தான் மசில் பேக்குன்னு போட்டு வச்சுருக்காங்க. மசில் இந்த கேமில் அழுக்கு வந்து மசில். பாஸ் ஃபைட் வந்துட்டார். அவர் பேர் வந்து கிங்பின் போட்டு பொழக்கானே கணம் சுவாய். ஐயா ஆத்தாடி எவ்வளோ வேகமாக வந்து அடிச்சிட்ருக்கான். அடி விழுந்துருச்சு நம்மளுக்கு. அடிப்போம். திருப்பி வந்துட்டான். ஓடி வந்து அடிச்சிட்ருக்கான். அதனால் இப்போ பார்ப்போம். பார்த்து அடிப்போம். டமால் மிஸ்ஸு எல்லாமே மிஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ ஜஸ்ட்டு தப்பிச்சேன். இல்லை தான் செத்துருப்பேன் ஒரு செகண்டில். என்கிட்ட ஒரு கேரக்டரும் கிடையாது இந்த கிரிக்கெட் கேமாக. இந்த மாதிரி கேம் நீங்கள் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆஃப்லைன் கிடையாது. அதனால் என்னது கேஜெட் ஸ்டோலனா? அயன்மேன் இப்போ நம்மளுக்கு என்னமோ கேஜெட் கொடுத்தாரு. ஆனால் அந்த இப்போ ஒரு பூனைக்கிட்ட நம்ம சண்டை போட்டிருக்கோம்ல, அந்த பூனை தான் இன்னும் திடீர்னு மறைஞ்சு போயிட்டா. பாயின்னு சொல்லிட்டு போயிட்டா. அவள் நம்மளோட கேஜெட்டு அவள் வந்து என்ன பண்ணிட்டா, இவளோட ஆளுக்கிட்ட நான் அயன்மேன் கொடுத்த கேஜெட்டை கொடுத்துட்டா. இப்போ நம்ம நிப்பாட்டிட்டோம். போடு, நம்மளுக்கு அயன்மேன் கிடச்சிட்டான். டைம் டு பிரிங் இட் பேக். ஆனால் நம்ம எடுக்கவே இல்லையே. நம்மளுக்கு இப்போ அயன்மேன் கிடச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம கொஞ்சம் நேரம் அயன்மேன் வச்சு கலாட்டா பண்ணிட்டுருப்போம். ஆத்தாடி இன்னும் பிளாக்னு வருது. அவங்க அந்த கட்டை வச்சுருக்காங்க. அந்த கட்டை வச்சு பிளாக் பண்ணிடுறாங்க.
ஆனால் நம்மளுக்கு தான் வலிக்குது, நம்மளுக்கு தான் ரத்தம் வருது. அயன்மேன் கூட பிளாக் பண்ணால் அவனுக்கு ரத்தம் வராது. ஆனால் ஸ்பைடர்மேன் அவன் தான் வெறும் சூட்டு மட்டும் தான் போட்டிருக்கா, அடி தான் சரியாக விழும். பிளாக் பண்ணுற பேரில் தான் அவங்க பண்ணாங்கன்னா நம்மளுக்கு இதுதான் ஆகும். கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வந்தோம், அயன்மேன் வந்து கரெக்டாக இது தூக்கி போட்டார் ஒரு கேஜெட்டை. அவங்க திருடி ஒரு அந்த பூனை அந்த நம்ம கேஜெட் ஸ்டன் டரட் நல்லா இருக்கே வேறு ஆடே விஏஆர்பி அந்த வைரஸ் நம்ம எடுக்கிறோம். நம்ம எடுத்து நான் எப்படி எடுக்கணுன்ட்டு அடுத்த பாட்டு உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த பாட்டு உங்களுக்கு வேணும்னா இது பிடிச்சிருக்கு, அடுத்த பாட்டு வேணும்னா நான் வந்து அவனை அன்லாக் பண்ணிட்டு நான் வந்து அவனை வச்சு நம்ம விளையாடலாம். இல்லை தான் எல்லாரையும் நம்ம அன்லாக் பண்ணிட்டு விளையாடலாமா, இல்லை அந்த வைரஸ் மட்டும் அன்லாக் பண்ணிட்டு விளையாடலாமா, நீங்களே சொல்லுங்கள். மற்றவங்க கூட ஈஸியாக அன்லாக் பண்ணிடலாம், அவன் தான் கொஞ்சம் அன்லாக் பண்ணுறது கஷ்டம் நினைக்கிறேன். இதான் கடைசி நம்ம இவங்க கூட மட்டும் ஃபைட்டு போட்டு முடிச்சிடலாம் வீடியோவை. டமால் டிமில் டா. ஆனால் திடீர்னு பார்த்தீங்களா அந்த கேஜெட் டப்புன்னு திருடிட்டு ஓடி வந்துட்டா. டப்புன்னு கொடுத்து அவங்க ஆள்கிட்ட கொடுத்து நம்ம போய் அப்பா அந்த சீன் தான் மறக்கவே முடியாது. சரி வாங்க இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி